கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் ஸ்துதி எப்பொழுதும் என் வாயிலிருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மென்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா எப்பளும் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா, சந்தோஷமாயிருக்குன்னு சொல்லி தாவீது ராஜா இங்கே சொல்கிறார். தேவப்பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியோட இருப்பேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்குள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி வாழற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க மனசு பதறாது, சந்தோஷமாக ஆனந்தமாக நம்பிக்கையோடு இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் தேவப்பிள்ளைகளே நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்பானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் பெரியது. தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு வேண்டி கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. 3ஆம் நாள் உயிரோட எழுந்து வந்து உங்களையும் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுநாதர் உண்மையுள்ளவர். தேவப்பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாய்த்தார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி. கர்த்தர் நம்மளை ஏவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.